இந்த ஃபாரின் பிளேயர்ஸோட நான் அவைலபிலிட்டி ஆர் பார்ட் அவைலபிலிட்டி எந்த டீமை ரொம்ப பாதிக்கும்னு நினைக்கிறீங்க பத்ரி? ஜாஷ் ஹேசல்வுட் வரல ஆர்சிபிக்கு. எனக்கு தெரிஞ்சு ரயன் ரிக்கில்டன் கொஞ்சம் டவுட்ஃபுல். ரயன் ரிக்கில்டன் பத்தி சொல்லியே ஆகணும், அவர் மிஸ் பண்ண போறாரு. எல்லா சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸுமே மிஸ் பண்றாங்க. பிரேதம் ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா மைண்ட் ஃபேவரிங் பஞ்சாப் டெஃபினட்டா பிரேதம். ஏன்னா நல்ல ஒரு மொமெண்டம், நல்ல கேப்டன். இன்னொரு பெரிய நியூஸ் என்ன வந்திருக்குன்னா மிச்சல் ஸ்டார்க்கு ஜேக் ஃப்ரேசர் மெகாக்கு வரமாட்டாங்கன்னு. ஐ திங்க் அந்த எக்ஸ் ஃபேக்டர் ஒரு பிளேயர்ஸ் இருக்கு அப்படின்னா நான் மிச்சல் ஸ்டார்க் தான் சொல்லுவேன். மெயின் 2 ஃபாரின் பிளேயர்ஸ் தான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு, சுனில் நாராயண் அண்ட் ஆண்ட்ரே ரசல். விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி இல்லைங்க. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பாத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக் டிபேட். பிரேதம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பிரேதம். வணக்கம் பத்ரி, எப்படி இருக்கீங்க? சூப்பர். கொஞ்சம் லீஸ் ஆஃப் எனர்ஜி வந்திருக்கு. அப்கோர்ஸ் நம்மளோட யூடியூப் சேனல் ரசிகர்கள், கிரிக்கெட் ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு லீஸ் ஆஃப் லைஃப் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐபிஎல் ரெஸ்யூம் ஆக போகுது பிரேதம். நல்ல நியூஸ் இது. கேள்விப்பட்டீங்களா? நீங்க எக்கச்சக்க கேள்விகளோட வச்சிருக்கீங்க. பட் தென் எஸ், இது ஆர் யூ எக்ஸைட்டட் ஃபார் தி லாஸ்ட் பார்ட் ஆஃப் ஐபிஎல்? இது ஒரு மாதிரி பிசினஸ் எண்டுன்னு சொல்லுவாங்க. டெஃபினட்டா பத்ரி. அன்பார்ச்சுனேட்லி நம்ம சந்தர்ப்பங்கள் அந்த மாதிரி ஆயிடுச்சு. தட் ஒரு 1 வீக் 10 days ரத்து செய்யப்பட்டு திரும்ப ஸ்டார்ட் ஆகுது. சில டீம் எல்லாம் பயங்கர மொமெண்டம்ல இருந்தாங்க. இப்ப அந்த மொமெண்டம் ரீஸ்டார்ட் பண்ணணும், அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு தெரியும், நீங்க ஹையஸ்ட் லெவல்ல விளையாடுறீங்க. ரீஸ்டார்டிங் மொமெண்டம் அவ்வளவு ஈஸி கிடையாது. தூங்க எழுந்து வர மாதிரி கிடையாது. கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, எல்லா டீமுமே கஷ்டப்படுவாங்க. ஆனா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கரண்ட் பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஜிடி, ஆர்சிபி, பஞ்சாப், எம்ஐ தான் டாப் 4. இந்த ஃபாரின் பிளேயர்ஸோட நான் அவைலபிலிட்டி ஆர் பார்ட் அவைலபிலிட்டி எந்த டீமை ரொம்ப பாதிக்கும்னு நினைக்கிறீங்க பத்ரி? சம கேள்வி இது. ஏன்னா இப்போ ஃபாரின் பிளேயர்ஸ் நிறைய பேர், சில பேர் தான் திரும்பி வராங்க, சில பேர் திரும்பி வரல. எந்த டீம் அஃபெக்ட் பண்ணனோட எந்த ஃபாரின் பிளேயர் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் பிரேதம். ஜாஷ் ஹேசல்வுட் வரல ஆர்சிபிக்கு. எனக்கு என்னமோ இது ஒரு பெரிய ஒரு எஸ். நீங்க என்னங்க ஒரு பிளேயர் நீங்க சொல்றீங்க, மிச்ச எல்லா பிளேயருமே ஆர்சிபிக்கு வந்துட்டாங்களே. ரொமாரியோ ஷெப்பர்டு, லியம் லிவிங்ஸ்டன், டிம் டேவிட், ஜேக்கப் பெத்தல், லுங்கி நிகிடி, ஃபில் சால்ட் எல்லாருமே வந்துட்டாங்க. ஆனா ஜாஷ் ஹேசல்வுட் வரல. ஏன் இது ஒரு பெரிய இம்பாக்டா இருக்கும்னா, ஒரு பிரீமியர் போலர் பிரேதம் செமையா பண்ணிருக்காரு இந்த சீசன். எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய இம்பாக்ட் ஆர்சிபி கிரியேட் பண்ணிருக்காரு. சோ ஹேசல்வுட் வராது எனக்கு கொஞ்சம் ஆர்சிபிக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப். எஸ், அவங்க நல்ல மொமெண்டம்ல இருந்தாங்க. இப்போ ரீஸ்டார்ட் பண்ணோம். பட் ஐ எம் ரியலி இம்ப்ரெஸ்ட் வித் ஜாஷ் ஹேசல்வுட். சூப்பர் பிளேயர். இன்ஃபேக்ட் த பிக் ஆஃப் த பிளேயர் இந்த வருஷம் ஆர்சிபிக்கு நான் ஜாஷ் ஹேசல்வுட் சொல்லுவேன். அவங்க வந்திருக்காங்க அப்படின்னா நான் சொல்லுவேன். அதனாலதான் அவரு ஒரு பெரிய ஒரு மிஸ்ஸோன்னு தோணுது எனக்கு ஆர்சிபிக்கு. இன்ஃபேக்ட் நம்ம ஷோல ஒரு வாட்டி நம்ம பேசணும். எனக்கு தெரிஞ்சு ஹேசல்வுட் தான் ஆர்சிபியோட எம்பிபின்னு கூட நான் சொன்னேன். ஒரு மேட்ச் ராஜஸ்தானோட அவங்க 6 overs 48 for no loss, 4 overs 48 for no loss, ஒரே ஓவர்ல வந்து 2 விக்கெட் எடுத்தாரு. அண்ட் அப்புறம் வந்து அந்த சேஸையும் அப்படியே க்ளோஸ் பண்ணாரு. எண்ட்ல 2 overs 22 போது ஹேசல்வுட் அது ஒரே ஒரு மேட்ச் தான், எல்லா மேட்சும் கான்ட்ரிபியூட் பண்ணாரு. சென்னை மேட்ச்லயும் கான்ட்ரிபியூட் பண்ணாரு. ஹேசல்வுட் ஹஸ் பீன் பாக்ஸ் ஆஃபீஸ் ஆர்சிபிக்கு. அண்ட் அப் ஃப்ரண்ட் அந்த விக்கெட் எடுக்கிற அபிலிட்டி இருந்தது அவங்களுக்கு வந்து இப்ப ஃபில் சால்ட், ஜேக்கப் பெத்தல் அவங்க எல்லாம் வராங்க. ஆனா பிளே ஆஃப்ஸுக்கு வந்து ஜேக்கப் பெத்தல் எல்லாம் கிளம்பி போயிடுறாரு, இருக்க போறது இல்ல. பட் நீங்க பாத்தீங்கன்னா கூட அவங்க காம்பினேஷனே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் மாதிரி. ஏன்னா ஃபில் சால்ட் இல்லைன்னா ஜேக்கப் பெத்தல் விராட்டோட ஓபன் பண்ணாரு. இப்ப ஃபில் சால்ட்டும் வந்துட்டாரு, ஜேக்கப் பெத்தலும் வந்துட்டாருன்னா யார் ஓபன் பண்ணுவாங்க? அது ஒரு ப்ராப்ளம். பட் ஹேசல்வுட் பிக்கெஸ்ட் மிஸ் தான் அவங்களுக்கு, அதுல டவுட்டே கிடையாது. சோ ஆர்சிபி டெஃபினட்டா ஒரு கொஞ்சம் அஃபெக்டட் டீம் தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ரொமாரியோ ஷெப்பர்டோட அவைலபிலிட்டியும் கொஞ்சம் क्वेश्चन மார்க்கா இருக்கு. வெஸ்ட் இண்டீஸ் சீரிஸ் எப்படி போக போகுதுன்னு ஏத்த மாதிரி தான் அது டிசைட் பண்ணுவாங்க. 100% ஆடுவார் பத்ரி அவரு. வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஆர்சிபி தான் வெஸ்ட் இண்டீஸ் கான்ட்ராக்ட் கொடுக்கறத ஆர்சிபி ஜாஸ்தி கொடுப்பாங்க. 100% ரொமாரியோ ஷெப்பர்ட் ஆடுவார், டவுட்டே இல்ல. வெஸ்ட் இண்டியன் பிளேயர்ஸோட லாயல்ட்டி எல்லாம் T20 லீக்ஸ் தான் பத்ரி, அதுல டவுட்டே கிடையாது. அவங்க இல்ல, இது உண்மையான விஷயம். ஒரு கிரிக்கெட்டரோட லைஃப் உங்களுக்கு தெரியும், ஒரு அந்த 36, 37, 38 ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணீங்கன்னா அது மாதிரி வருமே தவிர, அதுல வந்து அவங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் பிரேக் பண்ணி அடுத்த வாட்டி பிரான்ச்சைஸ் அவங்களை எடுத்துக்கலன்னா அதெல்லாம் ஒரு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ரொமாரியோ ஷெப்பர்ட் ஆடுவாரு. எஸ்பெஷலி வெஸ்ட் இண்டியன் பிளேயர்ஸ் கொஞ்சம் அந்த ஐபிஎல் ஆர் அந்த T20 லீக்ஸ்ல தான் ஃபேவர் பண்றாங்க கண்ட்ரியோட, அது நமக்கே தெரியும். ஷெப்பர்ட் ஆடுவார். ஆர்சிபி கவர் பண்ணிட்டோம் பத்ரி. இன்னும் ஒரு பெரிய பெரிய டீம் மும்பை இந்தியன்ஸ், அவங்களோட ஃபாரின் பிளேயர் சிச்சுவேஷன் எப்படி இருக்கு? எனக்கு தெரிஞ்சு ரயன் ரிக்கில்டன் கொஞ்சம் டவுட்ஃபுல். ஐ திங்க் இன்னொரு ஒரு பெரிய டீம் செமையா ஆடுறாங்க. ஒரு ரிசர்ச் ஐ திங்க் ஃபேஸ் 2ல வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பிரேதம் மும்பை இந்தியன்ஸ். பட் மூல காரணம் டெஃபினட்டா ரயன் ரிக்கில்டன் பத்தி சொல்லியே ஆகணும். அவர் மிஸ் பண்ண போறாரு. எல்லா சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸுமே மிஸ் பண்றாங்க பிரேதம். ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா ரபாடா, மார்க்ரம், யான்சன், ஸ்டப்ஸ், லுங்கி நிகிடி, வேன் முல்டர், ரயன் ரிக்கில்டன் அண்ட் காபிட் பாஷ், இந்த 2 பேர் மும்பை இந்தியன்ஸ்ல இருக்காங்க.
ஸோ இவங்க 2 பேர் டெஃபினட்டா ஒரு பெரிய மிஸ். வில் ஜாக்ஸ் ப்ராப்ளி பிளே ஆஃப்ஸ்ல வந்து மிஸ் பண்ணுவாரு பிகாஸ் ஆஃப் ODI சீரிஸ் அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ். பட் இவங்க எல்லாரையும் கூட்டி கேட்டு பார்த்தா எனக்கு வந்து மிஸ்ன்றது ரயன் விட்டில்டன் நான் டெஃபினட்டா சொல்லுவேன். குவிண்டன் டிகாக் டைப் பிளேயர், செமையா ஆடிட்டு இருக்காரு, மும்பை இந்தியன்ஸ் செம ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ ப்ராப்ளி பிளே ஆஃப்ஸ் அவங்க போனாங்கன்னா அந்த ஓப்பனர் அப்படிங்கிற இடம் கொஞ்சம் அடி வாங்கும்னு நினைக்கிறேன் மும்பை இந்தியன்ஸ். டெஃபினட்டா. அண்ட் ரெடிமேட் ஓப்பனர் எனக்கு தெரிஞ்சு யாருமே கிடையாது. திலக் வர்மாவை நீங்க ப்ரமோட் பண்ணுவீங்களா பத்ரி? முன்னாடி இப்ப ரிக்கில்டன் இல்ல, திலக் வர்மாக்கு சான்ஸே கிடைக்கல. சோ அந்த லெஃப்ட் ஹேண்டர் அந்த ரோலுக்கு நீங்க திலக்க ப்ரமோட் பண்ணுவீங்களா? ஏன்னா ரிக்கில்டன் பெரிய மிஸ் நீங்க சொன்ன மாதிரி. பண்ணலாம், நல்ல ஆப்ஷன். ஐ திங்க் திலக் வர்மா இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா நம்பர் 3ல ஆடுறேன் அப்படின்னு அவரே போய் கேட்டு அவருக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராபப்ளி இட் கேன் பி a குட் ப்ரொமோஷன். பட் தென் இந்த ஃபாரின் இந்தியன் காம்பினேஷன் இந்த ரோஹித் ரிக்கில்டன் ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிட்டு இருந்தது பிரீதம். அது எப்போதுமே நான் ஓப்பனிங் நிறைய சொல்லியிருக்கேன், அது வந்து ஒரு கல்யாண தம்பதிகள் மாதிரி. அவங்க ஏன் ஒர்க் ஆகுதுன்னு தெரியல, ஏதோ இந்த 2 ஓப்பனர்ஸ் ஒர்க் ஆகும் அவ்வளவுதான். அது ஏன் ஒர்க் ஆகும்லாம் கேட்க முடியாது, அது ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் அவர் பிளே ஆஃப் விட்ட வேற இருக்காரு, போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் மும்பை இந்தியன்ஸ். பட் பொறுத்து வந்து போவோம். பட் நல்ல ஆப்ஷன், நல்ல தாட் திலக் வர்மா மேல அப்படி ஆர்டர் அனுப்புறது. பட் மும்பை இந்தியன்ஸ்லேயே ஒரே ஒரு லாஸ்ட் கொஸ்டின் பத்ரி, மும்பை இந்தியன்ஸ் பத்தி உங்களுக்கு. பிகாஸ் மும்பை இந்தியன்ஸ் டைட்டில் வினர்ஸ், நிறைய முறை ஜெயிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அன்பார்ச்சுனேட் சிச்சுவேஷன் வந்ததுனால அவங்க ஏதாவது பிளான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஒரு சடனா வந்து 11ல ஏதோ ஒரு புது பேக்கேஜ் வருமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிகாஸ் நீங்க நிறைய ஆடுறீங்க மும்பையோட, அண்ட் நீங்க நிறைய கமெண்ட்ரியும் பண்றீங்க மும்பை இந்தியன்ஸ் மேல. பிளே ஆஃப்ஸ் மட்டும் எதுவும் பண்ண மாட்டாங்க பிரதர். ஏன்னா பிளே ஆஃப்ஸ்க்கு அப்புறம் ஃபோர்ஸ்ட் சேஞ்சஸ் டெஃபினட்டா வரும். ஐ திங்க் இப்போதைக்கு மாத்த மாட்டாங்க. ஏன்னா பிளே ஆஃப்ஸ் போறது ரொம்ப முக்கியம். இன்னும் ஒரு 2 மேட்சஸ் ஜெயிச்சாங்கன்னா ஷோரா போயிடுவாங்க. டாப் 2 எய்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ டாப் 2 போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா then they can play around with, ஏன்னா ரிக்கில்டனுக்கு பதிலா வேற வர்மா, திலக் வர்மா ஓப்பனிங் அனுப்பலாம், இன்னொரு ஃபாரின் பிளேயர் எடுத்துட்டு வரலாம், இந்த மாதிரி விஷயங்கள். பட் பிளே ஆஃப்ஸ் மட்டும் நல்லா போயிட்டு இருக்கு, சம்மர் ரிசர்ஜன்ஸ் அவங்க பண்ணிருக்கிறது. சோ அது மட்டும் எதுவும் மாத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் மும்பை இந்தியன்ஸ். நெவர் கவுண்ட் த மும்பை இந்தியன்ஸ் அவுட். இன்னொரு டீம் பத்ரி எந்த விதமான பாதிப்பும் இல்லைன்னு நம்ம சொல்லலாம், பஞ்சாப் கிங்ஸ். எல்லா பிளேயர்ஸும், ஐ மீன் கிளென் மேக்ஸ்வெல் உங்க ஃபேவரட், அவர் நடு டோர்னமெண்ட்லயே போயிட்டாரு. பட் மத்த பிளேயர்ஸ் எல்லாம் அவைலபிள். உங்களுக்கு திமிரு தானே வந்து மேக்ஸ்வெல்லோட ஃபேவரட்டா? எனக்கு புரியல. ஆக்சுவலி கரெக்ட் நீங்க சொல்றது. ஆக்சுவலி எந்த பிளேயருமே போல, எல்லா பிளேயருமே இருக்காங்க. தேர்ட்ல இருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ். ப்ராப்ளி நல்ல குட் சான்ஸ் டு கெட் இன்டு நம்பர் 4. ஸ்ரேயஸ் ஐயர் ஃபார்ம் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ ஐ திங்க் ஐம் ஃபேவரிங் பஞ்சாப் டெஃபினட்டா பிரேதம். ஏன்னா நல்ல ஒரு மொமெண்டம், நல்ல கேப்டன். they just have to execute, they just have to finish the tournament well. அவ்வளவுதான். ஏன்னா இது மட்டும் எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. எல்லா ஃபாரின் பிளேயர் அவைலபிள், லீஸ்ட் அஃபெக்டட் டீம். பட் ஐ திங்க் நல்ல டீம்ஸும் ஃபார்ம்ல இருக்காங்க. மறக்காம மும்பை இந்தியன்ஸ், RCB இவங்கெல்லாம் செம்ம ஃபார்ம்ல வேற இருக்காங்க. பட் பொறுத்திருந்து பார்ப்போம். பட் பஞ்சாப் இஸ் அன்அஃபெக்டட், அது நல்ல நியூஸ். இன்னொரு பெரிய நியூஸ் என்ன வந்திருக்குன்னா, மிச்சல் ஸ்டார்க்கு ஜேக் ஃப்ரேசர் மெகாக்கு வரமாட்டாங்கன்னு. அஃப்கோர்ஸ் ஜேக் ஃப்ரேசர் மெகாக்கு ஃபர்ஸ்ட் 3 மேட்சஸ்க்கு அப்புறம் ஆடவே இல்லை சார். வந்தாலும் ஒண்ணுதான், வரலன்னு ஒண்ணுதான். பட் மிச்சல் ஸ்டார்க் வராது டிசியோட ஹோப்ஸுக்கு பெரிய ஒரு ப்ளோ தான் அவங்களுக்கு. டவுட்டே இல்ல. மெகார்க்கு வரல, ஓகே ரைட் ஒத்துக்கிறேன். பட் ஸ்டார்க் பிரேத்தம் பிரீமியர் பிஸ்தா போலர் பிரேத்தம். இந்த வருஷம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மேட்ச், ஒரு மேட்ச் ஷோரா அவர் ஜெயிச்சு கொடுத்தாரு, சூப்பர் ஓவர் தனியா சிங்கிள் ஹேண்டா ஜெயிச்சு கொடுத்தாரு. இன்னும் ஒரு 2-3 மேட்ச் பாத்தீங்கன்னா டெத்ல ரூஷியல் விக்கெட் எடுத்தாரு. இஸ் அ மேட்ச் வின்னர் பிரேத்தம், பிக் மேட்ச் பிளேயர். போன வருஷம் KKR ஃபைனல்ஸ்ல எடுத்தாரு ஒரு ஒரு ஸ்பெல், ஓப்பனிங் ஸ்பெல்லையே. ஐ திங்க் அந்த எக்ஸ் ஃபேக்டர் ஒரு பிளேயர் இருக்கு அப்படின்னா நான் மிச்சல் ஸ்டார்க் தான் சொல்லுவேன். கொஞ்சம் அந்த ஃபியர் இருக்கும். சரி சம்டைம்ஸ் ரன்னுக்கு போவாரு, ஏதாவது போவாரு, பட் விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. எப்போதுமே உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பவுலர் பெரிய அட்வான்டேஜ், பெரிய ப்ளோ. ஐம் ரியலி லிட்டில் அன்ஹாப்பி. ஐ ஃபீல் சாரி ஃபார் DC. ஏன்னா இந்த மாதிரி பிளேயர் ரீப்ளேஸ் பண்ண முடியாது பிரேத்தம், எந்த பிளேயருமே. அண்ட் டிசிக்கு ஒரு சான்ஸ், அவுட் சைட் சான்ஸ் இருக்கு. இன்னொரு டீமுக்கு ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்கு, KKR பத்ரி. ஏன்னா அவங்க 4 கேம்ஸ் வின் பண்ண வேண்டியது, ஒரு CSK கிட்ட ஒன்று தோத்துட்டாங்க. பட் அவுட் சைட் சான்ஸ் இருக்கு. அவங்க ஃபாரின் பிளேயர்ஸ், மெயின் 2 ஃபாரின் பிளேயர்ஸ் தான் அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு, சுனில் நாராயண் அண்ட் ஆண்ட்ரே ரசல், ஆனரரி கல்கட்டா சிட்டிசன்ஸ். அவங்க 2 பேரும் வந்துடுறாங்க. சோ கல்கட்டாக்கு இன்னொரு அவுட் சைட் சான்ஸ் இருக்கு. டெஃபினட்டா நல்ல சான்ஸ் இருக்கு. அவங்க ரூல் அவுட் பண்ண முடியாது. அவங்க ஒரு லேட் சர்ச் பண்றாங்க, டோர்னமெண்ட் சரியா ஆரம்பிக்கல. பட் நீங்க சொன்ன மாதிரி 2 தூண்கள், அப்படின்னு சுனில் நாராயண், ஆண்ட்ரே ரசல், இவங்க 2 பேர் 2 தூண்களா இருந்திருக்காங்க. அவங்க வந்துட்டாங்கன்றது பெரிய விஷயம். மொயின் அலி ஆப்ட் அவுட் பண்ணிட்டாரு, நான் வரல அப்படின்ட்டாரு. ஏன்னா அவர் ஆன் அண்ட் ஆஃப் தான் ஆடினாரு. இதுக்கு மேல நான் வரதுக்கு பெரிய இது அவருக்கு இன்ட்ரெஸ்ட் நினைக்கிறேன். பட் ரோமன் பவல் அவர் இன்ஜூரி ஆயிட்டாரு. சோ அது ஒரு ப்ளோவா இருக்குமா என்னன்னு தெரியல. பட் 2 தூண்கள் வந்திருக்காங்க, அது நல்ல நியூஸ். என்ன பண்ணாரு பத்ரி ரோமன் பவல் இன்ஜூரி ஆகிறதுக்கு? அவர் விளையாண்டாரா? சீரியஸா கேட்கிறேன். இதெல்லாம் நீங்க கேட்காதீங்க. இந்த காலத்து கிரிக்கெட்டர்ஸ் எங்கேயோ விளையாடுறாங்க, என்னவோ பண்றாங்க, விளையாடாமே இன்ஜூர் ஆறாங்க. அத பத்தி நமக்கு தெரியல. அவர் இன்ஜூர்டு, அதான் நியூஸ் நமக்கு வந்திருக்கு. சரி, ஒரு ஃபைனல் क्वेश्चन பத்ரி, உங்களை ஸ்பாட்ல போடுறேன். இப்ப நிறைய பிளேயர்ஸ் வரல, அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள், இந்த சர்க்கம்ஸ்டான்ஸ் இப்படி இருக்கு.
ஸோ ஃப்ரான்ச்சைசஸ் அதை எந்த மாதிரி வியூ பண்ணுவாங்க? அதை ஐம் ஷூர் நம்ம வியூவர்ஸ் எல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டடா பார்ப்பாங்க. பிகாஸ் சிலது ஜென்யூன் இன்ஜுரிஸ், சிலது ஐயோ எனக்கு வரதுக்கு பயமா இருக்குங்க. அதுவும் ஒரு ஜென்யூன் கேஸ் தான். என்ன ஆகும்னு தெரியாது. ஸோ ஃப்ரான்ச்சைசஸ் எப்படி வியூ பண்ணுவாங்க? இந்த பிளேயர்ஸோட அவங்க ஃபீலிங்ஸ், ரிலேஷன்ஷிப்லாம் மாறுமா அடுத்த வருஷம்? ஐ திங்க் இது ஒரு ரொம்ப நிறைய பேர் இந்த கொஸ்டின் மனசுல போட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ உங்க தாட்ஸ் என்ன அதை பத்தி? ரொம்ப நல்ல கேள்வி பிரேதம், நீங்க கேட்டிருக்கீங்க ஒரு ஜென்யூனான கொஸ்டின். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன ஒரு ரூல் கிளாரிபிகேஷன் நீங்க நான் கொடுத்துறேன் பிரேதம், நமக்கு வியூவர்ஸ்க்கும் தெரியறதுக்கு. சோ இப்போ என்ன பாத்தீங்கன்னா, இந்த ஃபேஸ் இப்ப ஸ்டாப் ஆச்சுல ஐபிஎல், இந்த ஸ்டாப் ஆறதுக்கு முன்னாடி ஃபேஸ்ல பிளேயர்ஸ் சைன் பண்ணியிருந்தாங்கன்னா டீம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை சூப்பர் கிங்ஸ் மாத்ரேவை சைன் பண்ணிருக்காங்க, டெவால் பிரெவிஸை சைன் பண்ணிருக்காங்க. சோ இதுக்கு முன்னாடி சைன் பண்ண பிளேயர்ஸை நீங்க அடுத்த வருஷத்துக்கு ரீடைன் பண்ணலாம். ஆனா இப்போ நீங்க வந்து இந்த பிரேக்கு அப்புறமா நீங்க ஒரு பிளேயரை சைன் பண்றீங்கன்னா அந்த பிளேயரை ரீடைன் பண்ண முடியாது. அதுதான் வந்து பிசிசிஐ கொடுத்துருக்க ஒரு டெசிஷன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா குசால் மெண்டிஸை ப்ராப்ளி பட்லருக்கு பதிலாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் சைன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. முஸ்தபிசூர் ஏதோ ரீப்ளேஸ்மெண்ட் சைன் பண்ணா என்னாச்சுன்னு தெரியல டிசி, அது ஒரு மாதிரி நியூஸ் அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு பிரேக்கு அப்புறமா சைன் பண்ற பிளேயரை ரீடைன் பண்ண முடியாது. இதை ஃபர்ஸ்ட் நான் கிளாரிஃபை பண்ண விரும்புறேன். எஸ், பட் இது பர்சனல் டெசிஷன் பிரேதம், எக்ஸ்ட்ராடனரி சர்க்கம்ஸ்டான்ஸ். சம் பிளேயர்ஸ் வில் பி அன்கம்ஃபர்டபிள், சம் பிளேயர்ஸ் ஹேவ் த கண்ட்ரி சூசிங் கண்ட்ரி ஓவர் ஐபிஎல் அப்படிங்கும் போது யூ கேனாட் கொஸ்டின் த பிளேயர். அது பிளேயரோட டெசிஷன். ஆர் அவ பயமா இருக்கு, எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு இப்போதைக்கு இந்தியாவுக்கு வருதுன்னா அது அவரோட டெசிஷன். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி பிளேயரோட பர்சனல் சாய்ஸ்னு விட்டுறணும், இந்த வருஷத்தை விட்டுறணும். இதை வச்சு அந்த பிளேயரை ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்றது என்னோட கருத்து. ஐ கம்ப்ளீட்லி அக்ரி பத்ரி. ஏன்னா நீங்க சொன்னது ரொம்ப ஒரு வேலிட் பாயிண்ட். ஏன்னா ஐபிஎல் வந்து 25ஆம் தேதியோட முடிய வேண்டியிருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த WTC ட்ரைனிங் கேப் ஆகட்டும், ஒன் டே சீரிஸ் எல்லாம் ஷெட்யூல் பண்ணிருந்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி இது புஷ் பேக் ஆனதுனால கிளாஷ் ஆகுது. இட்ஸ் கிளப் வர்சஸ் கண்ட்ரி. ஸோ எந்த பிளேயரும் நம்ம பிளேம் பண்ண முடியாது. ஐ திங்க் ஃப்ரான்ச்சைசஸும் ஒரு பெரிய மனசோட தான் இந்த இதை பார்ப்பாங்க. தேங்க்யூ ஃபார் கிளாரிஃபைங். ஏன்னா நிறைய பேருக்கு ஐம் ஷூர் அந்த கேள்வி இருந்திருக்கும். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்தது கிடையாது. ஸோ அதுக்கு தான் நான் அதை கேட்டேன். பட் தேங்க்யூ, மேக் சென்ஸ். ரொம்ப நல்ல கேள்வி. ஏன்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா WTC ஃபைனல் நடக்க போகுது பிட்வீன் சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியா. இட்ஸ் ஒன் ஆஃப் த பிரீமியர் பிகஸ்ட் திங்ஸ் எவர் WTC ஃபைனல் அப்படின்றது. ஸோ எந்த பிளேயருமே அதுல ஒரு பார்ட்டா இருக்கதான் விரும்புவாங்க. ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ் எடுங்க, ரபாடா எடுங்க, மாக்ரம் எடுங்க, ஒரு ஸ்டார்க் எடுங்க, ஹேசல்வுட் எடுங்க, அவங்க எல்லாருமே வந்து they would love to be part of it. So I don't think you can question the player. But very good question Pretham, and thank you Pretham. Cricket with Badriல வந்ததுக்கு, உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப அருமையான கேள்விகள். ரொம்ப நன்றி. Thank you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐகான் அமுத்த மறந்துடாதீங்க. என்ன வீடியோ போட்டாலும் இம்மீடியட்டா உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். Thank you. Stay tuned for a lot more content from the IPL.